திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட வீடியோல ரொம்ப முக்கியமான விஷயங்கள் வரிசை கட்டி நமக்காக காத்திருக்கு. அதை பத்தி தான் பேச போறோம். லாக்அப் டெத்தா? அதெல்லாம் முக்கியமான விஷயமா? சே அது இல்லப்பா. இல்ல அது ஊழல் இல்லையா, தவறு நடந்திருக்குன்னு அமைச்சர் கடந்து போயிட்டாரு. இல்ல இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு முக்கியமான விஷயமா? அதெல்லாம் கண்டுக்காதீங்க. நான் சொல்றேன், நிறைய இருக்கு, கேளுங்க, நான் பேசுறேன். இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயமே இல்லை. இதை விட ரொம்ப முக்கியமான விஷயங்களோட தான் நான் வந்திருக்கேன். அது என்னன்னா, நம்ம கியூட் சிஎம் விஜய் அவர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள யார் கையில அவர் துப்பாக்கியை கொடுத்துட்டு போனாரோ அவங்க கோட்டையில, அதாவது தலைமைச் செயலகத்துல சந்திச்சிருக்காங்க. இதை விட ஒரு முக்கியமான நியூஸ் தமிழ்நாட்டுக்கு இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்காது. ஏன்னா இதுவே ஒரு ரொம்ப முக்கியமான நியூஸ். ஏன்னா ஜனநாயகன் வெர்சஸ் பராசக்தி அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு. ஸோ பராசக்தி படத்துல சிவகார்த்திகேயன் நடிச்சது இவங்களோட பிரச்சனை இல்லை. பராசக்தி படத்தை யார் தயாரிச்சாங்களோ அதுதான் அவங்களோட பிரச்சனை. ஸோ பராசக்தி படத்தை ஓட விட மாட்டோம், நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம ஜனநாயகன் குழு. அதெல்லாம் மறந்து சிவகார்த்திகேயன் அவர்களோட குடும்பத்தை, அவங்க வீட்டு பெண்களை வர இழுத்து அவரோட பொண்ணை பத்தி எவ்வளவு ஆபாசமா இந்த வல்கர் வாரியர்ஸ் போட்டோஸ் மார்க் பண்ணி போட்டாங்க, போஸ்ட் போட்டாங்க, கமெண்ட்ஸ் பண்ணாங்க அப்படிங்கறத எல்லாரும் பார்த்தாங்க. பட் சிவகார்த்திகேயன் அவர்கள் எக்ஸ் தளத்துல ஆக்டிவா இல்லாத ஒரே ஒரு காரணத்தினால அவர் அதை பார்க்கல. சோ இன்னைக்கு ஒரு பெருந்தன்மை, 1000 தான் இருந்தாலும் நம்ம கையில துப்பாக்கி கொடுத்துட்டு போனவருப்பா. ஏன்னா பராசக்தி மேடையிலே பேசும்போது அண்ணன் படத்தை பாருங்க, அண்ணன் படத்தை பார்த்துட்டு இந்த தம்பி படத்தை பாருங்க அப்படின்னு பேசினவர். சோ நேத்து விஜய் அவர்களை போய் சந்திச்சிருக்காரு. இது ரொம்ப என்ன சொல்றது, அவங்களுக்குள்ள நடந்துட்டு இருந்த ஒரு பனிப்போர். அதாவது விஜய் எதிர்க்கிறாரா சிவகார்த்திகேயன், ஆனா விஷ்ணு விஷாலுக்கு இருக்கிற தைரியம் கூட உங்களுக்கு இல்லைங்கிறத நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. அது ரெண்டாவது, நம்ம வேற இன்னொரு நாள் அதை பத்தி பேசிப்போம். இப்போ சிவகார்த்திகேயன் போய் பார்த்த அந்த விஷயம் இருக்குல்ல, அதனால அவங்களுக்குள்ள இருந்த ஒரு பனிப்போர் அப்படிங்கிறது முடிவுக்கு வந்திருக்குன்னு ரசிகர்கள் மத்தியில பேச்சு அடிப்படுது. ஆனா நம்ம ரூட் மாஃபியா கிட்ட காசு வாங்கிட்டு வேலை பார்க்குற வல்கர் வாரியர்ஸ் இது அவ்வளோ ஈஸியா விட மாட்டாங்கல்ல. ஸோ அவங்க என்னன்னா, பாத்தியா எங்க அண்ணன் காலடியில விழுந்துதான் ஆகணும், அண்ணனோட மைண்ட் வாய்ஸ் வா அருணாச்சலம் நீ வருவேன்னு எனக்கு தெரியும்னு. ஏன்னா ஆளுங்கட்சி ஆயிட்டாங்கல்ல. நம்ம சிவா அண்ணனுக்கு ஏற்கனவே யாரையும் பகைச்சுக்கிட்டு பழக்கம் இல்லை, மேடையிலே அழுதுருவாரு மனுஷன், ரொம்ப சாஃப்ட் ஹார்ட்டட். ஸோ நம்ம எதுக்கு எல்லாட்டையும் வம்பு வளர்த்துக்கிட்டு சமாதானமா போயிடுவோமே. இப்போ எப்படி நம்ம முதலமைச்சர் ஒன்றிய அரசை மத்திய அரசாக்கி, ஒன்றிய அரசை இந்திய அரசாக்கி அவங்க கூட சுமூகமான உறவை தொடர முடிவு பண்ணியிருக்காரோ, அதே மாதிரி சிவகார்த்திகேயன் அவர்களும் இவங்க தன்னோட குடும்பத்தையும் தன் வீட்டில் உள்ள பெண்களையும் மார்க் பண்ணது, அசிங்கமா கமெண்ட் பண்ணது, இதையெல்லாம் மறந்து போய் பார்த்திருக்காரு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ விஜய் அவர்களுக்கு தெரியாது அவங்க அப்படி பண்ணது. இப்போ அவருக்கு தெரியாதுங்கிறத நாங்க நம்பணும். நாங்க நம்பினா காம்ப்ரமைஸா போயிருவீங்களா, நாங்க நம்பிட்டோம். அவரோட ரசிகர்களும் அவங்களோட ரூட் மாஃபியாவில் இருக்கிற பெய்டு ஐடிஸும் மற்ற பெண்களை, அவரோட போட்டி நடிகர் சக நடிகர் வீட்டு பெண்களை மார்க் பண்றதும் அசிங்கமான கமெண்ட்டுகளால பேசுறதும் விஜய் அவர்களுக்கு தெரியாது, நாங்க ஒத்துக்கிறோம். போதுமா? விஜய் அவர்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, எதுவுமே தெரியாது. இப்படி தலைமைச் செயலகத்துல உட்காந்து காரை வச்சு விளையாடிட்டு இருப்பாரு. புலிகேசி படம் எடுத்த சிம்புதேவன் ஒரு மகான், அன்றே கணித்தார்னு அவரை பத்தி சொல்லலாம். இப்போ அன்றே கணித்தார் சூர்யான்னு கொரோனா டைம்ல ஒரு விஷயத்தை ட்ரெண்ட் பண்ணாங்கல்ல, அன்றே கணித்தார் சிம்புதேவன். தலைமைச் செயலகத்துல நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ஒரு புலிகேசி 23ஆம் புலிகேசி பார்ட் 2 எடுக்கலான்றது வடிவேல் அவர்கள் பண்ண பிரச்சனையால அந்த படம் இல்லாம போயிடுச்சுல. ஸோ அதை நம்ம கண்ணு முன்ன ஒருத்தர் நடத்தி காட்டிட்டு இருக்காரு. ஆனா அதையும் கண்டுக்காம, அதை பத்தி எதுவுமே யோசிக்காம, கியூட் சிஎம் எவ்வளவு அழகா இருக்காரு. இவங்க மத்தியில நம்ம போராட முடியுமான்னு தெரியல. ஒரு அளவுக்கு மேல நம்ம மனசே விட்டு போயிடும். சரி, அதை விடுங்க, தமிழ்நாட்டு பிரச்சனையா முக்கியம். சிவகார்த்திகேயன் அவர்களை சந்திச்சிருக்காரு. எந்த சிவகார்த்திகேயனா? பராசக்தி படத்தப்போ எவ்வளவு தூரம் அவமானப்படுத்தப்பட்டாரோ, எவ்வளவு தூரம் விஜய் ரசிகர்களாலையும் ரூட் மாஃபியாவோட பெய்டு ஐடிக்களாலையும் மோசமா சித்தரிக்கப்பட்ட அதே சிவகார்த்திகேயன் போய் விஜய் அவர்களை பார்த்திருக்காரு. ஸோ ஆளுங்கட்சி ஆயிட்டாங்க, இனி படம் ரிலீஸ் ஆகணும்னா அவங்க தயவுதான் தேவை அப்படிங்கிறதுனால பணிஞ்சு போயிட்டாரா? இல்ல என் மனசுல எதுவும் இல்லப்பா, பாருங்க விஜய் அவர்கள் இப்பவும் எனக்கு அண்ணன் தான், நான் இப்பவும் சொல்றேன் அண்ணன் படத்தை பார்த்துட்டு இந்த தம்பி படத்தை பாருங்க அப்படின்னு சொன்னதுனால அந்த நல்ல மனசோட சிவகார்த்திகேயன் அவர்கள் போய் அவரை சந்திச்சாரா? எதுவுமே நமக்கு தெரியல. ஆனா சந்திச்ச போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல பகிர்ந்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க, இந்த ஒரு நடிகரை தான் மீட் பண்ணாரா ரீசெண்டான்னு பார்த்தா இல்ல. வரலட்சுமி சரத்குமார் அவங்க கணவரோட சேர்ந்து போய் தலைமைச் செயலகத்தில் விஜய் அவர்களை சந்திச்சிருக்காங்க. வரலட்சுமி சரத்குமார் யாருன்னா சர்க்கார் படத்தோட வில்லி.
ஸோ ஹீரோவும் வில்லனும் நிஜமான சர்க்காரையே அமைச்சிட்டாரு, ரொம்ப நல்ல ஆட்சி கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு போய் பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாம் ஒரு பேருக்கு சொல்றாங்க. ஏன்னா நம்ம துறையில உள்ளவர் போய் பார்த்துட்டு வந்து தப்பு சொன்னா அப்புறம் ரூட் மாஃபியா நம்மளை பொழந்துருவாங்கன்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரைக்கும் நல்ல ஆட்சி கொடுக்குறாரு. எங்க நல்ல ஆட்சி கொடுக்குறாரு? இவங்க வாழ்ற எதுவும் பேரலல் யூனிவர்ஸ்ல விஜய் அவர்கள் நல்லாட்சி கொடுத்துட்டு இருக்காரா நமக்கு தெரியல. ஆனா கொடுக்குறாருன்னு சொல்றாங்க. எங்க கொடுக்குறாங்கன்னு தெரியல. தெரிஞ்சா நம்மளும் போய் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடலாம். தமிழ்நாட்டில் லாக்அப் டெத் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. அதை பத்தி வாயே திறக்கல. அது போக பழனி கோயில்ல முருகனுக்கே விபூதி மொட்டையே அடிச்சிட்டாங்க, 100 கோடி ரூபாய் ஊழல். அதை மறைக்க இந்த பக்கம் நம்ம பொதுப்பணித்துறை அமைச்சர் வந்து 1.5 லட்சம் கோடி ஊழலோட வந்திருக்காரு. ஸோ இப்படி முடிஞ்ச வரைக்கும் இந்த பலூன் தியரின்னு ஒன்று சொல்லுவாங்க, அதை பறக்க விட்டு பார்த்துட்டு இதுக்கு எப்படி ரியாக்ஷன் இருக்கு, அதுக்கப்புறம் இன்னொன்று பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அமைச்சர் ரமேஷ் அவர்கிட்ட கேட்கும்போது தவறு நடந்திருக்கு. எப்படி திமுகவோ அதிமுகவோ மற்ற கட்சிகளோ செஞ்சா ஊழல், நீங்க பண்ணா தவறு நடந்திருக்கு. திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு விஷயத்த தவறு நடந்திருக்கு அப்படின்னு கேஷுவலா கடந்து போறாங்க. இங்கேயும் அதை பத்திலாம் கவலை இல்லை. பாருங்க, சிஎம்ங்கிறத மறந்து கார் வச்சு விளையாடிட்டு இருக்காரு அப்படின்னு. எப்படி இப்படி இருக்க முடியுது? எங்க அண்ணன் ஆட்சிக்கு வந்தா நாங்க கேள்வி கேட்போம். யாரை கேள்வி கேட்போம்னா, ஏன் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் பண்ணலையா, எங்களை மட்டும் குறை சொல்றீங்கன்னு கேள்வி கேட்போம். எங்க அண்ணனை கடைசி வரை கேள்வி கேட்க மாட்டோம். இதுக்கு முன்னாடி ஆட்சியில இருந்தாங்கல்ல அவங்களெல்லாம் கேள்வி கேட்போம். சரி, இப்படி வர்ற ஒவ்வொரு நடிகர்களுக்கும் நடிகைகளுக்கும் தவறாம அப்பாயின்மெண்ட் கொடுத்து சந்திச்சு போட்டோ எடுத்து, ஷாமெல்லாம் போட்ட போட்டோ பார்க்கணுமே, கட்டி பிடிச்சி அண்ணா அப்படின்னு நெக்குருகி எடுத்த போட்டோட அந்த போட்டோவை பார்க்கும் போதே தெரிஞ்சு இவங்கெல்லாம் ஈஸியா உள்ள போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க. ஒரே ஒரு நடிகை மட்டும் தலைமைச் செயலகம் வர போயிட்டு திருப்பி அனுப்பப்பட்டிருக்காங்க. சரி, அது யாரு? அப்படி அண்ணன் பார்க்க விரும்பாத நடிகையா யார் இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுது இல்ல? எனக்கு அப்படிதான் அந்த நியூஸை பார்த்தோன்னு தோணுச்சு. சரிடா, யாருன்னு உள்ள போய் பார்த்தா குருவி படத்துல அண்ணனுக்கு அம்மா கேரக்டர் பண்ணவங்க அவங்கதான் விஜய் அவர்களை பார்க்க போயிருக்காங்க. நீங்க வந்து ப்ராப்பரா அப்பாயின்மெண்ட் எதுவும் வாங்கல, அதனால பார்க்க முடியாது அப்படின்னு திருப்பி அனுப்பிட்டாங்க. இதுவே வாசல்ல அந்த அம்மா இடத்துல சமந்தாவோ கீர்த்தி சுரேஷோ இல்ல வேற ஏதாவது அண்ணன் கூட ரீசெண்டா வெற்றி படங்கள் கொடுத்த நடிகைகள் யாராவது இருந்திருந்தா அப்பாயின்மெண்ட்லாம் முக்கியம் இல்லை, உள்ள அனுப்புங்க, எனக்கு வேலையே இல்லை, நான் சும்மா தானே உள்ள உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பட் வந்தது ஒரு வயசான அம்மா இல்லையா? குருவி படம் வேற அதிரி புதிரி ஹிட்டான ஒரு படம் இல்லையா? அதனால அந்த அம்மாவை சந்திக்காம வெளியே அனுப்பிட்டாங்க. ஆனா அந்த அம்மாவும் வெளியே வந்து மறுபடியும் ஒரு சான்ஸுக்காக காத்திருக்காங்க போல. ஏன்னா பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்கும்போது சொல்றாங்க, அவர் ஒரு சீரும் சிறப்புமான ஆட்சியை இந்த தமிழ்நாட்டில் நடத்திட்டு இருக்காரு. எங்க நடத்துறாரு? தலைமைச் செயலகத்துக்குள்ளையா இல்ல பனையூர்ல மட்டுமா? எங்க தான் நடத்துறாரு? எங்களுக்கும் சொன்னீங்கன்னா அந்த நல்லாட்சி நடக்கிற இடத்த நாங்களும் போய் பார்ப்போம்ல. நீங்கெல்லாம் மட்டும் பாக்குறீங்க, நீங்கெல்லாம் மட்டும் தெரிஞ்சுக்கிறீங்க. அப்படி எங்க என்ன இடத்துல என்ன விதமான நல்லாட்சி கொடுத்துட்டு இருக்காருன்னு கொஞ்சம் சொல்லுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா எங்க பார்வைக்கு வர்றதெல்லாம் தமிழ்நாட்டில் நடக்கிற லாக்அப் டெத்து, தமிழ்நாட்டில் நடக்கிற சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, சிங்கப்பெண் சிறப்பு படை ரீல்ஸ் போட்டுட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காம இருக்குது. எங்க கண்ணுக்கு வர்றது கிளாஸ் ரூம் சலூன் கடையாக்கி அங்க உட்கார்ந்து மாணவர்களுக்கு முடி வெட்டுறது. எங்க கண்ணுக்கு வரதெல்லாம் அரசு பள்ளிகளை மூடிட்டு 15 CBS பள்ளிகளுக்கு பர்மிஷன் கொடுக்கறது. எங்க கண்ணுக்கு வர்றதெல்லாம் மினிஸ்டர் கீர்த்தனா ஸ்கூல்ல போய் ஒரு குழந்தைய பிடிச்சி மென்டல் டார்ச்சர் பண்றது. எங்க கண்ணுக்கு வர்றதெல்லாம் லயோலா மணியெல்லாம் தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர் ஆகிறது. இந்த கொடுமையெல்லாம் நாங்க பார்க்கணும்னு இருக்கு. இந்த நியூஸ் தான் எங்களுக்கு வருது. நல்லாட்சின்னு சொல்றீங்க, நல்ல விதமான ஆட்சி பண்றாரு, இதுவரைக்கும் இல்லாத ஒரு ஆட்சியை கொடுத்துட்டு இருக்காருன்னு அவரை பார்க்க போற நடிகர் நடிகைகளும் அவரோட விர்ச்சுவல் வாரியர்ஸும் வல்கர் வாரியர்ஸும் மட்டும்தான் சொல்றீங்க. ஸோ தமிழ்நாட்டிலோட குறிப்பிட்ட எந்த இடத்துல அந்த நல்லாட்சி நடந்துட்டு இருக்குன்னு நீங்க எங்களுக்கு சொன்னீங்கன்னா நாங்க போய் பார்த்து அதை தெரிஞ்சுக்குவோம். நாங்களும் அவரை வாயார 4 வார்த்தை புகழ்வோம்ல. ஏன்னா நாங்க பார்த்த வரைக்கும் ஒரு இடத்துல நல்லாட்சி இல்லை, கரண்ட் கட் ஆகிட்டு இருக்கு, குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் இந்த மாதிரி தான் இருக்கு, வேற எதுவும் தெரிய மாட்டேங்குது. ஸோ அந்த நல்லாட்சி கொடுக்குற இடம் எது அப்படின்னு மட்டும் நீங்க எங்களுக்கு கண்டுபிடிச்சு சொல்லிட்டீங்கன்னா நாங்களும் போய் பார்த்து அவரை 4 வார்த்தை புகழ்ந்து ஒரு ரைட்டப்பை போடுவோம். அண்ட் இந்த இடத்துல நான் ஒரு முக்கியமான விஷயத்த பேசணும்னு நினைச்சேன். அது என்னன்னா, முடிஞ்ச வரைக்கும் விர்ச்சுவல் வாரியர்ஸ் கிட்ட பேசும்போது அவங்களுக்கு புரியுற மொழியில பேச ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நீங்க வந்து டேட்டாவோட பேசுறது, இங்க பாருங்க இப்ப கூட ஸ்கூல் எஜுகேஷன் இதுல தமிழ்நாடு முதல் இடத்துல வந்திருக்கு இந்த டேட்டா படி அப்படின்னு காமிச்சிங்கன்னா அவனுக்கு புரியாது. நீங்க இங்கிலீஷ் பீஸ் வேணாண்டி இந்தி திணிப்பு வேணாண்டின்னு 2 லைனை பாடினீங்கன்னா தான் அவங்களுக்கு புரியும். அந்த மாதிரி அவங்களுக்கு புரியுற மாதிரி விஷயங்களை எடுத்து சொல்ல முயற்சி பண்ணி அவங்களை வந்து இப்போ அவங்க ஒரு பிம்ப வலைக்குள்ள சிக்கிட்டு இருக்காங்கல்ல, அதுல இருந்து வெளியே கொண்டு வர நம்ம முயற்சி பண்ணுவோம். அப்புறம் இந்த சிவகார்த்திகேயன் அவர்கள் போட்ட பதிவு கீழே வந்த கமெண்ட்ஸ்லாம் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா அதை பத்தின உங்களோட கருத்துக்கள் நம்ம கமெண்ட்ஸ் கீழே தட்டி விட்டுட்டு போங்க. நம்ம இன்னொரு வீடியோல சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி.